வணக்க நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் புல்லட் 350 தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2022 மாடலு, TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். வண்டியோட ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 85% இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க்கு எல்லாமே பாருங்கள். ஃப்ரண்ட் பர்கார்ட்லாம் பாருங்கள். ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை, எதுவுமே நீட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க் பாருங்கள். அந்த ஏபிஎஸ் கிட்டலாம் பாருங்கள், துரு ஏறலை, அழுக்கு பிடிக்கலை, எதுவுமே செய்யலை. போக்ஸ்லாம் பாருங்கள், அதில் இருக்க நிக்கல் கூட மங்கலை, அப்படியே நீட்டாக வச்சுருக்காரு கஸ்டமர். ஏபிஎஸ் கிட்ட எல்லாமே பாருங்கள், எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல். கம்பெனிலேருந்து வந்து அந்த அதே ஆரன் ஆரன் எதுவுமே போடலை. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னாக்கும் டயர் சுத்தன ரோப் அடிச்சா ராயல் என்ஃபீல்டு பம்பர் போட்டிருக்காரு கஸ்டமர். வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் நம்பர் வாங்கியிருக்காரு, TN60 VY 3656 அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸாக பார்த்தீங்கன்னாக்கும் ஹெட்லைட் கிரில்லுக்கு ப்ளஸ் இண்டிகேட்டர் கிரில் இந்த மாதிரிலாம் மாட்டியிருக்காரு பாருங்க. வண்டியோட டேங்க்லாம் பாருங்க. நம்ம நின்று பார்த்தா நம்மளோட உருவம் தெரியல, முகம் தெரியற அளவுக்கு இருக்கு. நல்லா நீட்டாக பளிச்சுன்னு இருக்கு. ஏதோ ஒரு உடஞ்சதோ தேஞ்சதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை வண்டியில. சின்ன ஒரு நோட் இருக்கு, மற்றபடி எதுவும் இல்லை. வண்டியோட ஒரிஜினல் கிலோமீட்டரை பாருங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கும் 7504 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் ஓடி இருக்கு. பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு, சர்வீஸ் ரெக்கார்டு. கண்ணாடி 2 மிரர், பிளாக் மிரர் போட்டிருக்காரு கம்பெனிலேருந்து வந்ததா. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா லெதரில் சீட் பவுச், டேங்க் பவுச் போட்டிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. பின்னாடி அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குஷன் மாதிரி போட்டிருக்காங்க, அந்த பில்லிங் கம்பிக்கு எல்லாத்துக்குமே. சைட் டோர் பாருங்க, RE எம்பளம் போட்டிருக்காங்க, டார்கெட் ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. இந்த பிளாக் கலரில் நம்மளோட ஊகம் தெரிய அளவுக்கு இருக்குது. அது அப்படியே இன்ஜின் ரூம்லாம் பாருங்க, எந்த ஒரு டேமேஜோ உடஞ்சதோ தேஞ்சதோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. இது உபதங்க வாட்டர் சர்வீஸ் பண்ணதுனால அது அப்படியே ஒட்டி இருக்கு, தேசா கூட போயிடும். அந்த அளவுக்கு வேற எதுவும் நல்லா இல்லை. வண்டி நல்லா இருக்கு. ஸ்டிக்கர் பாருங்க, இன்ஜினில் வர இன்ஜின் நம்பர் ஸ்டிக்கர்லாம் பாருங்க. ஒரு 5 தடவை 6 தடவை ஸ்டிக்கர் வாட்டர் சர்வீஸ் பண்ணாலே ப்ரெஷராக போயிடும். அது கூட இன்னும் முடியலை, அந்த அளவுக்கு அப்படியே தெளிவாக இருக்கும் வண்டி. எந்த ஒரு டேமேஜ் உடஞ்சு தெரிஞ்சது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரியர் வீல் பாருங்க, சிங்கிள் டிஸ்க் பண்ணிட்டதுனால ரியரில் பார்த்தீங்கன்னாக்கும் ட்ரம் பிரேக் தான் வரும். ப்ளஸ் ஏபிஎஸ் கிட் இருக்கு. இதுலையுமே தூசி எதுவுமே ஆகலை. பின்னாடி அட்ஜஸ்டபிள் ஸ்டே கூட பாருங்க, அப்படியே பளிச்சு நிக்கல் கூட அப்படியே மடங்கவே இல்லை. இந்த சைட் டோர்லாம் பாருங்க, ஏதாவது சின்ன பிள்ளைங்க உட்கார போனாலோ இல்லை ஹெல்மெட் ஏதாவது தொங்க விட்டு போனா பை இந்த மாதிரி போட்டால் ஏதாவது ஸ்க்ராச் ஆகும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீட்டாக இருக்கு. ரியர் டயர் கண்டிஷன்லாம் பாருங்க. அந்த 7500 கிலோமீட்டர் ஒன்று தந்தாப்புல அப்படியே நீட்டாக புதுசு மாதிரியே இருக்குது. சைடில் இருக்க அந்த முள்ளு கூட நம்பியில் அப்படியே இருக்குது. ஏஞ்சனுக்கு கிரில் மாட்டிருக்காங்க, இண்டிகேட்டர் கிரில் போட்டுருக்காங்க. கம்பெனி சைலன்சர் தான். மைலேஜுக்காக என்ன என்னன்னா கஸ்டமர் கம்பெனி சைலன்சர் தான் போட்டுருக்காரு, எக்ஸ்ட்ரா சைலன்சர் போடல. எக்ஸ்ட்ரா சைலன்சர் போட்டால் மைலேஜ் ட்ராப் ஆகும்னு சொல்லி கம்பெனி சைலன்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. சேஞ்ச் பாயிண்ட்லாம் பாருங்க, அப்படியே இருக்குது. பக்கா மெயின்டெனன்ஸ், ஒரு சின்ன ரஸ்ட்டு கூட இல்லை, கொஞ்சம் கூட எந்த இதுவுமே இல்லை. பக்காவாக லூப் அடிச்சு ஸ்ப்ரே அடிச்சு சூப்பராக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸ்போக்ஸ் கம்பிலாம் பாருங்க, அந்த ஒரு நிக்கல் அறவே மடங்க கூட இல்லை. நம்ம ரெண்டு பார்த்தா நம்மளோட உருவம் தெரிகிற அளவுக்கு அப்படியே நீட்டாக பளபளன்னு வச்சுருக்காங்க வண்டியை கஸ்டமர். உண்மையாகவே இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுற கஸ்டமர் ஒரு சிலர் தான். வண்டி சைடு பாக்ஸ் பாருங்கள், ஏர் ஃபில்டரில் அந்த வர கம்பெனிலேருந்து வரக்கூடிய அந்த மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டிருப்பாங்க, அதை கூட இன்னும் பிக்கலை. புதுசு மணிக்கே இருக்குது. ரைட் சைட் டேங்க் பாருங்கள். ஒரு வாரம் ரைட் சைட் டேங்கில் வந்து ரெட் கலர்லாம் வந்து வெயிலே போட்டு பேடாயிரும், வேறு கலர் மாறிடும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அப்படியே ரெட் கலர் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பம்பரில் மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் பெயின் போயிருக்கு, நல்லா நீங்களே பார்த்தாலே தெரியும். இதுதான் அதில் குறான்னு தான். மற்றபடி பார்த்தா எந்த ஒரு டேமேஜோ உடஞ்சதோ ஸ்க்ராட்ச் ஆனதோ அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு கண்ணு தெரிஞ்ச அளவுக்கு அதில் இல்லை. தெளிவாக வந்து கஸ்டமர் வச்சுருக்காரு. இந்த வண்டி பார்த்தோம்னாக்கோ 2022 மாடலு, TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன். மொத்தமே பார்த்தீங்கன்னா 7500 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த 7500 கிலோமீட்டர் ஓடின இந்த வண்டிக்கு நாம எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 1,71,000 எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, விலை முன்ன பின்ன பார்த்து குறைச்சி கொடுக்கலாம். ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. வாங்க, முன்ன பின்ன குறைச்சி தரோம். ஃபைன் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனால அதை நாங்கள் குறைச்சி கொடுத்துருவோம். கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் தருவோம். கம்பல்சரி எந்த ஊருக்காரங்க இருந்தாலும் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொண்டு வந்துருங்க, பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பவுண்ட் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தர நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.